க்ளவுடுனா என்ன, மேகம் தானே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஒரு 2013 to 2016-17 காலகட்டத்தில் டிஎஸ்எல்ஆர் டியூக் வச்சுருந்தா தான் மாசு அப்படின்ட்டு ஒரு ஏரால நம்ம சுற்றிட்டு இருந்திருப்போம். ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு வந்தால் அந்த டிஎஸ்எல்ஆர் ஃப்ரெண்டு நம்மளுக்கு ஃபோட்டோவை தரமாட்டான். யாரா என்ன தாண்டா சொல்கிறேன். அப்போல்லாம் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணால் கம்ப்ரஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு எல்லோரும் மோஸ்ட்லி டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணுவாங்க. பட் அதுக்குமே வந்துட்டு லிமிட் இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா ட்ரைவில் போட்டு ட்ரைவ்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நிறையவே நடந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம வந்துட்டு இந்த ட்ரைவு அண்ட் இது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்துட்டு அது என்ன, அதுதான் க்ளவுடு அப்படின்ட்டு தெரியாமையே இவ்வளோ நாள் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது மட்டும் இல்லை, எனி ஃபார்ம் ஆஃப் ஆன்லைன் சர்வீஸில் வந்துட்டு நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் சரி, அதில் ஒரு பார்ட் ஆஃப் த விஷயம் வந்துட்டு க்ளவுடு கண்டிப்பாக இன்வால்வ் ஆகியிருக்கும். அது சரி, க்ளவுடுனா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நமக்கு வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டிங் சர்வீஸை ஆஃபர் பண்ணுறது, அது வந்துட்டு நம்ம யூஸ் பொறுத்து நம்ம அதுக்கு பே பண்ணுவோம். இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி க்ளவுடில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துருவோம். 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், அடுத்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், அதுக்கடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்ட்டு 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ்னால் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு அப்ளிகேஷனோ ஒரு சாஃப்ட்வேரோ வந்துட்டு கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்மளால் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அதில் இருக்க விஷயங்களை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், யூடியூப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். அது என்ன பண்ணும், ஒரு வீடியோ ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம். அதாவது நான் அப்லோட் பண்ணுவேன், நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்க. பட் நம்மளால் வந்துட்டு யூடியூப்பில் இருக்க கோடை இதையோ வந்துட்டு எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் யூடியூப் இஸ் அ சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். இதே மாதிரி தான் நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், ஸ்பாட்டிஃபையாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த எண்ட் அப்ளிகேஷனை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணாலுமே அது வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் தான். அதுக்கடுத்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ்னால் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ அதை வச்சு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுவீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், மைக்ரோசாஃப்ட் அசூர் இருக்குது, இல்லைனா சேல்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம். அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, அதில் இருக்க விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ணலாம். அதை வச்சு நம்மளால் ஒரு விஷயத்தை பில்ட் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆரக்கிள் க்ளவுடு நம்ம சொல்லலாம், சேல்ஸ் ஃபோர்ஸ் சொல்லலாம், மைக்ரோசாஃப்ட் அசூர் சொல்லலாம். இது எல்லாமே வந்துட்டு பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸில் வந்துடும். அதுக்கடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ பேசிக்கலி என்னென்னா, நான் வந்துட்டு இப்போ ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் இல்லைனா வந்துட்டு ஒரு பைக்கை வந்துட்டு நான் ரெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. அவங்க வந்துட்டு என்கிட்ட அந்த பைக்கை கொடுத்துருவாங்க. அதுதான் வந்துட்டு இந்த கேஸில் கம்ப்யூட்டர். ஸோ நான் அதை வந்துட்டு ரெண்ட் பண்ணி நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அவங்கக்கிட்டே கொடுத்துருவேன் என்னோடய வேலை முடிஞ்சதுக்கப்புறம். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் எந்த இடத்துல பயன்படும்னா, என்கிட்ட வந்துட்டு நல்ல பிசி இல்லை, என்னால் அடிக்கடி வந்துட்டு ஹார்ட்வேர் அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரை ரெண்ட் பண்ணிக்குவேன். சப்போஸ் எனக்கு வந்துட்டு இப்போ என்னோடய யூஸ் கேஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது, எனக்கு வந்துட்டு இன்னும் இன்டென்சிவான டாஸ்க் தேவை, இல்லைன்னா இதை விட கம்மியான இது பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்ற பட்சத்தில் நான் அதை கூட குறைய வச்சுக்குவேன். இந்த விஷயத்துக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்கேலபிலிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸ்கேலபிலிட்டினா இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, சரி இன்னைக்கு என்னோட கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு ஒரு நார்மல் 3050 கிராஃபிக் கார்டும் ஒரு நார்மல் i5 இருந்தாலே போதும் என்னோட டாஸ்க்குக்கு அப்படின்ட்டு வச்சுக்கோம். நான் அந்த கான்ஃபிகரேஷனில் இருக்க ஒரு பிசியை தான் வந்துட்டு ரெண்ட் பண்ணுவேன். இதுவே நாளைக்கு வந்துட்டு எனக்கு இன்னும் இன்டென்சிவான டாஸ்க் இருக்குது, எனக்கு வந்துட்டு ஒரு 5070 இல்லைன்னா 5080 பர்ஃபார்மன்ஸ் தேவை, ஒரு i7 பர்ஃபார்மன்ஸ் தேவை அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு என்னால் ட்ரெடிஷ்னல் ஹார்ட்வேரில் வந்துட்டு என்னால் போயிட்டு ஒரு ஹையர் இது கான்ஃபிகரேஷன் இருக்க கிராஃபிக் கார்டோ இதுவோ ப்ராசஸரோ வந்துட்டு என்னால் போயிட்டு அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த சமயத்தில் தான் வந்துட்டு எனக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் வந்துட்டு பயன்படும். சரி ப்ரோ, இப்போ இந்த க்ளவுடுனால வந்துட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பே ஆஸ் யூ கோ. பே ஆஸ் யூ கோன்னா என்னோடய யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு இந்த இதுக்கு பே பண்ணுவேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு மணி நேரத்துக்கு சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு $2 இல்லை $5 ஆகுது அப்படின்ட்டு வச்சுக்கோம். இதுவே நாளைக்கு வந்துட்டு எனக்கு 2 மணி நேரத்துக்கு வேலை இருக்குன்னா, அந்த $10 கொடுத்து நான் பே பண்ணி 2 மணி நேரத்துக்கு யூஸ் பண்ணிட்டு நான் போயிடுவேன். எனக்கு அந்த மாதிரி வந்துட்டு சீப்பராக இருக்கும். அதுக்கடுத்து வந்துட்டு ஸ்கேலபிலிட்டி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட யூசேஜையோ இல்லை ஸ்டோரேஜையோ வந்துட்டு நான் கூட குறைய வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இப்போ ஒரு ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு வெப்சைட் நடத்துகிறேன் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. நார்மலாக எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 2000 பேர் 3000 பேர் வந்துட்டு சைட்டில் ஆக்டிவாக இருப்பாங்க, இது யூசர்ஸ் வந்து பார்த்துட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குன்ட்டு வச்சுக்கோம். இதுவே நாளைக்கு நான் பிக் பில்லியன்
சேல் போடுறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு நாளைக்கு ஒரு 1000-2000 யூசர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் யூசர்ஸ் வரைக்கும் வரலாம். ஏன்னா பிக் பில்லியன் டே சேல் மாதிரி போடுறேன் அப்படின்றது காரணத்தினால. நான் இதுவே ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் நான் லோக்கலில் வச்சுருந்தேன்னா என்னால் அதை ஈஸியாக ஸ்கேல் பண்ண முடியாது. சரி, நான் இப்போ வந்துட்டு எனக்கு நிறைய பேர் வருவாங்க, நான் பிக் பில்லியன் டே வருஷத்துக்கு வந்து போடுவேன். எனக்கு வந்துட்டு அந்த டைம்லலாம் 3 லட்சம் யூசர்ஸ் ஆக்டிவாக இருப்பாங்க 1 மணி நேரத்துக்கே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பெரிய சர்வராக என்னோடய லோக்கல் இதுலேயே பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா காஸ்ட்டு ரொம்பவே அதிகமாகும். இதுவே நான் ஸ்கேலபிலிட்டி ஃபங்க்ஷனை வந்துட்டு இதில் க்ளவுடில் யூஸ் பண்ணேன் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா, எனக்கு இப்போ 3000 யூசர்ஸ் தான் இப்போ ஆக்டிவாக என்னோடய சைட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எனக்கு 3000 அந்த அளவுக்கு மட்டும்தான் வந்துட்டு எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு செலவாகும். இதுவே நாளைக்கு 3 லட்சம் இல்லை 5 லட்சம் யூசர்ஸ் வராங்கன்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சிஸ்டம் வந்துட்டு ஸ்கேல் அப் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சைட்டும் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு சைட்டு டவுன் ஆகிறது, இந்த சைட்டு ஸ்லோ ஆகிறது. இப்போ இந்த ஐபிஎல்க்கெல்லாம் டிக்கெட் புக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு சைட்லாம் வந்துட்டு ஸ்லோ ஆகிடும், அப்படியே ஸ்டக் ஆகிடும், அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்கேலபிலிட்டி ஃபங்க்ஷனாலிட்டியை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு க்ளவுடில் மோஸ்ட்லி இருக்கும். க்ளவுடில் வந்துட்டு உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து சேஃப்டி. நம்ம லோக்கல் சிஸ்டமில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன். எனக்கு லோக்கலாக ஒரு இடத்துல நான் என் கம்பெனி பக்கத்துலேயே வந்துட்டு நான் என்னோடய சர்வரையும் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு வச்சுக்குவோம். எப்பயாவது அட்டாக் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு சைபர் அட்டாக்கோ இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது நிலநடுக்கம் வருது, இல்லைன்னா வெள்ளம் வருது, நம்ம ஊரில் தான் அடிக்கடி வருவேன், வெள்ளம் வருது, அந்த மாதிரிலாம் வருதுன்னா என்னோடய சர்வர் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, என்னோடய கம்பெனி டேட்டா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன பண்ணாலும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே நான் ஏதாவது வந்துட்டு ஒரு க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்டேருந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க என்னோடய சர்வீஸை. அவன் வந்துட்டு சென்னை, கொல்கட்டா, மும்பை, டெல்லி அந்த மாதிரி நிறைய லொக்கேஷன்ஸில் வந்துட்டு அவனோட சர்வர் லொக்கேஷன்ஸ்லாம் வச்சுருப்பான். நான் வந்துட்டு சென்னையில் தான் இருக்கேன், எனக்கு சென்னையில் இருக்க சர்வரில் வந்துட்டு அவன் அலோகேட் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு வச்சுக்கோம். அவன் ஒரு இடத்துல மட்டும் வச்சுருக்க மாட்டான். என்னோடய டேட்டாவை வந்துட்டு 3 இடத்துல வந்துட்டு பேக்கப் மெயின்டைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ சென்னையில் வந்துட்டு மழை அதிகமாக இருக்குது, வெள்ளம் வருது அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா, சென்னையில் சப்போஸ் அந்த டேட்டா சென்டரே வந்துட்டு டேமேஜ் ஆனாலும் அந்த சென்னை லொக்கேஷனில் இருக்க என்னோடய சர்வீசஸ் எல்லாமே வந்துட்டு டைரெக்டாக மும்பை லொக்கேஷனோ இல்லை வந்துட்டு கொல்கட்டா நியரஸ்ட்டு எந்த சர்வர் லொக்கேஷன் இருக்கோ அந்த சர்வர் லொக்கேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஸோ என்னோடய சைட் வந்துட்டு டவுன் ஆகாது. ஃபஸ்ட்டு விஷயம், எனக்கு பிஸ்னஸ் பாதிக்கப்படாது. அதே மாதிரி வந்துட்டு எனக்கு கண்டினியூஸாக அவைலபிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டெர்மினாலஜி பேர் தான் அவைலபிலிட்டி அப்படின்னுவாங்க. எதுக்கு ப்ரோ இப்போ மூச்சு பிடிக்க வந்துட்டு க்ளவுடை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அடுத்த வீடியோவில் வந்துட்டு இந்த க்ளவுடை வச்சு கேமிங் வந்துட்டு ரிலேட்டடாக ஒரு வீடியோ ஒன்று குக் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ வந்துட்டு எஃபர்ட் போட்டு இந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்துட்டு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்றதுக்காக. சரி ப்ரோ, இந்த க்ளவுடில் வந்துட்டு நம்ம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ். ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும், இந்த கூகுள் டிரைவ் அதிலலாம் வந்துட்டு நம்ம ஸ்டோரேஜ் போட்டு வச்சுருப்போம். ட்ராபாக்ஸ் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ அதிலலாம் வந்துட்டு நம்ம வெறும் ஸ்டோரேஜுக்குன்னு மட்டுமே வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த க்ளவுடில் வந்துட்டு ஃபுல்லி பில்ட் அப்ளிகேஷன்ஸும் இருக்கும். நம்ம யூடியூபு, நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸும் இருக்கும். அண்டு அந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கான டூல்ஸுமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிங்கன்னா அதை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறது, அதை வந்துட்டு ஒரு ப்ராப்பரான வெப்சைட்டாவோ இதுவாகவோ வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு எண்ட்லெஸ்ஸான வந்துட்டு டாபிக் தான் க்ளவுடு. ஸோ இந்த க்ளவுடை பற்றி வந்துட்டு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வீடியோ போடணும் அப்படின்ட்டு நினச்சேன். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன போய்